அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைங்க தந்தூரி கேட்குறாங்களா, அப்போ என்ன பண்ணலாம், வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாமா ஹோம்மேடா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சரி ஆல்ரெடி நம்ம ஸ்டவ்வில் எப்படி செய்யறதுன்னு பழைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓவனில் எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கடைக்கு போய் முழு கோழி வாங்கிட்டு அதை நல்லா நீட்டாக தந்தூரிக்கு கேங்கும் போது அவங்க குட்டி குட்டியாக கீரல் போட்ட மாதிரி பண்ணி தந்துட்டாங்க. தந்தூரிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம எவ்வளோ தந்தூரி செய்கிறோமோ, நான் மொத்தம் 3 கிலோக்கு மேலே எடுத்திருக்கேன், அதனால இவ்வளோ போடுறேன். உங்களுக்கு கம்மியாக எடுத்தீங்க, சிக்கன் 1/2 kg தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாகவே போட்டால் போதும். அப்புறம் கேர்டு ஊற்றிக்கோங்க. கேர்டு போடும்போது நல்லா க்ரீமியாகவும் இருக்குது, ஜூஸியாகவும் வரும். 2 லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். நான் 2 ஸ்பூனே போட்டிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் கலர் தான் கொடுக்கும், காரம் இருக்காது. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது எந்த அளவு மிக்ஸ் ஆகும்னா ஃபுல் பேஸ்ட்டுமே எல்லாமே அப்ளை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து அதை ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி எந்த ஒரு இடமும் இல்லாத அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு 3 hours பக்கம் ஊற வச்சுக்கலாம். அது நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நல்ல சிக்கனில் பிடிச்சிரும். 3 hours நல்லா ஊற வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு தந்தூரி டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரில் பிளேட்டை எடுத்து நம்ம அது மேலே வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஃபுல்லாக தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு நம்ம கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பம். ஃபுல்லாக அந்த பிளேட் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஓவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அது 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணலாம். தந்தூரி எடுத்து ஓவனில் வச்சிடலாம். 50 மினிட்ஸ்க்கு பண்ணலாம். ஏன்னா அது முழு கோழியாக இருக்கிறனால ஒரு சைடு 50 மினிட்ஸும் இன்னொரு சைடு 50 மினிட்ஸும் பண்ணணும். இதே ஸ்மால் பீசஸாக போட்டிங்கன்னா நீங்கள் டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் அந்த அளவுக்கு போதும். இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 30 மினிட்ஸ் முடிஞ்சோடனே எடுத்து மறுபடியும் அந்த தந்தூரியை திருப்பி போட்டு மறுபடியும் பட்டர்லாம் தடவி ஆயில் விட்டு ரெடி பண்ணி மறுபடியும் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு டேஸ்டியான சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சஹாரா ஐட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.